பெங்களூரில் ஆப்பிரிக்க கல்லூரி மாணவியின் உடைகளை அவிழ்த்து தாக்கிய சம்பவத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெங்களூரில் தங்கி படிக்கும் தான்சானிய நாட்டு கல்லூரி மாணவி சென்று கொண்டிருந்த காரை மறித்த 100க்கும் மேற்பட்டோரை கொண்ட கும்பல் மாணவியையும் அவரது நண்பர்களையும் தாக்கியதோடு மாணவியின் உடைகளை களைந்தும் அவமானப்படுத்தியது. காரையும் தீ வைத்து கொளுத்தியது. பெங்களூரில் சாலையில் நடந்து சென்ற பெண் இன்னொரு கார் மோதி பலியான நிலையில் அந்த விபத்துக்கு தான்சானிய மாணவிதான் காரணம் என நினைத்து அந்த கும்பல் தாக்கியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேரை பெங்களூர் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் தலையிட்டுள்ளார். மாணவியை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி முதல்வர் சித்தராமையாவுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் வெளிநாட்டு மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும்படி கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசை கேட்டுக் கொண்டுள்ளதாக கூறினார்.